இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலும் நாம் ஆவிக்குரிய பலம், பலவீனங்கள், ஆரோக்கியம், சுகம் என்பவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய பலவீனம், பலம் என்றால் என்ன, அவை நம்முடைய பலவீனங்களை கொண்டு வருகிறது எது என்பவைகளை குறித்தெல்லாம் தியானித்தோம். நம்முடைய சிந்தையிலே பலவீனம், நம்முடைய இருதயத்திலே பலவீனம், நம்முடைய ஒவ்வொரு சரீரத்திலும் ஆவிக்குரிய பலவீனங்கள் காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இந்த பலவீனங்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும், நம்முடைய உள்ளான மனுஷனை எப்படி நாம் பாதுகாக்க முடியும், உள்ளான மனுஷனை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும், கர்த்தருக்கு பிரியமாக நம்முடைய ஆத்துமாவை எப்படி பாதுகாக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எப்படி நாம் பார்த்தோம், நம்முடைய உள்ளான மனுஷனிலே பலவீனங்களை கொண்டு வருகிறது அந்த வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் என்றும் அந்தகார வல்லமைகள் என்பவைகளை குறித்தும் நாம் தியானித்தோம். நாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அவரை அறிந்து அவரை ஸ்தோத்திரியாமல் இருக்கும் பொழுது அவர் இப்படிப்பட்ட வல்லமைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தார், கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் அதிலிருந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும், அவைகளிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். நம்முடைய பிதா நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லும் பொழுது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். இன்னும் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் பொழுது தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், நீ நல்ல போர் சேவகனாகி போராடி தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். நாம் போர் சேவகர்களாக இருந்தோமானால் தான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த தீட்டானவைகள் நம்மை தீட்டுப்படுத்தாதபடி அந்த பிசாசானவனுடைய அந்தகார வல்லமையை நாம் முறியடித்து நம்முடைய ஆத்துமாவை சுத்தமாக, பரிசுத்தமாக, ஆரோக்கியமாக நாம் என்ன செய்ய முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு ராஜா தன்னுடைய போர் சேவர்களை அனுப்பும் பொழுது அந்த போருக்கு தேவையான எல்லா அந்த போர் கருவிகளையும் அல்லது அந்த சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து அவனை அனுப்புவது போல கர்த்தர் நம்மை அப்படியே அனுப்பவில்லை. பல சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு தந்திருக்கிறார். மகனே, நீ இவைகளை நீர் அணிந்து கொள். எந்த அந்தகார வல்லமையும் பொல்லாத அக்கினி அஸ்திரங்களும் பிசாசினுடைய அஸ்திரங்களும் தந்திரங்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ உன்னுடைய ஆத்துமாவை பழுதற்றபடி நீ பாதுகாத்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ளுங்கள். அந்த 6 சர்வாயுத வர்க்கங்களை குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய கைகளை போருக்கும், நம்முடைய யுத்தத்தை, நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறார். இந்த அவர்தான் நம்மை ஆளுகை செய்கிறவர், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு தரித்திருக்கிறார். முதலாவதாக என்ன பண்ணணும்னா, சத்தியம், அவருடைய சத்தியம் என்னும் அறை கச்சையை நம்முடைய அறையிலே என்ன செய்யணும், உறுதியாய் நாம் கட்டி கொண்டிருக்க வேண்டும். அந்த போர்க்களத்தில் போகிற போர் சேவகன் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் அறையை இறுக்கமாய் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த அறை கச்சையை நம்ம என்ன பண்ணோம்னா, சத்தியம் என்கிற அறை கச்சையினால் நம்முடைய அறையை கட்டி கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை அந்த பொல்லாத எண்ணங்களோ நம்ம தாக்காதபடிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய சதையான இருதயத்திற்கு எப்படி ஒரு விலா எலும்பு இருக்கிறதோ அதுபோல நீதி என்கிற மார்க்கவசத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் பலவீனப்படாதபடி, ஆவிக்குரிய இருதயம் பாவத்தினால் பலவீனப்படாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது நம்முடைய கால்கள், அதாவது நம்முடைய தீங்கு செய்ய விரையாதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த பாதரட்சைகளை நம்முடைய கால்களில் தொடுத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பாதரட்சைகளை நம்முடைய கால்களிலே தொடுத்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக பார்க்கும் பொழுது நம்ம சிந்தையை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய சிந்தையிலே உள்ள பலவீனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, இரட்சணியம் என்கிற தலைச்சீராவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த காரியங்கள், அதாவது சத்தியம் என்கிற அரைக்கச்சை, நீதி என்கிற மார்க்கவசம், சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சை, பொல்லாதவருடைய அந்த அக்கினி அஸ்திரத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய விசுவாசம் என்கிற ஒரு கேடகம். அந்த விசுவாசம் என்கிற கேடகம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அந்த அந்தகார வல்லமை கிரியைகளை நம்மை மேற்கொள்ளாதபடி நம் பாதுகாத்து கொள்ள முடியும். இது எல்லாம் பாதுகாப்பினுடைய அந்த சர்வாயுத வர்க்கங்கள். அடுத்து நம்மை எதிர்த்து நிற்கிற அந்த பாவம் செய்ய தூண்டுகிற நம்முடைய உள்ளான மனுஷனோடு போராடுகிற, உள்ளான மனுஷனை பலவீனப்படுத்துகிற, உள்ளான மனுஷனுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த அந்தகார வல்லமைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் ஆவியின் பட்டயத்தை, நம்முடைய கர்த்தருடைய வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் அவனோடு போராடி நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஆத்துமாவையும் பாதுகாத்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது அந்த அவருடைய வசனங்களை கொண்டு அவர் பிசாசை ஜெயித்தார், அந்த சோதனைக்கு உட்படாதபடி ஜெயித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நமக்கு எதிராய் நம்முடைய உள்ளான மனுஷனை தீட்டுப்படுத்துகிற அந்த பொல்லாத சிந்தனைகள், அந்த பொல்லாத எண்ணங்கள், அந்த கண்களின் இச்சைகள், நம்ம இருதை தீட்டுப்படுத்துகிற எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலும் பொல்லாங்கன் கொண்டு வருகிற அந்த பாவமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் தீட்டுப்படுத்துகிற காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் அனுதினமும் நாம் அதை பயன்படுத்துவோமானால் நாம் அதிலிருந்து மேற்கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அதை அபியாசப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். பாதுகாக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆவிக்குரிய பலவீனங்களையும் ஆண்டவரே காயங்களையும் பலத்தையும் குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் அப்பா. அவைகள் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. அந்த சர்வாயுத வர்க்கங்களை நீர் எங்களுக்கு தாரும். அவைகளை நாங்கள் பயன்படுத்த அனுதினமும் உபயோகிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையையும் பலத்தையும் ஞானத்தையும் தெளிவையும் கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பொல்லாங்கன் ஏய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக உம்முடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை பற்றிக்கொள்ள, நீதியை பற்றிக்கொள்ள, ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் அரைக்கச்சையாக கட்டிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சோத்திரங்களை தொடர்ந்து பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.